அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம் குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பலவிதமான விலங்குகளை பற்றியும் பறவைகளை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைய பதிவில் நாம் காணக்கூடிய விலங்கானது காளைக்கன்று. இந்த காளைக்கன்றை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் அந்த மக்கள் காளைக்கன்று சிலையை செஞ்சு அதனை வணங்கக்கூடிய குற்றத்தை செஞ்சாங்க. அதை பற்றின செய்திகளை 20வது அத்தியாயம் 83வது வசனம் துவங்கி 97வது வசனம் வரைக்கும் இறைவன் நமக்கு சொல்லும்போது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறைவனை சந்தித்து வேதத்தை வாங்கிட்டு வர்றதற்காக அவங்க மலை உச்சிக்கு போனாங்க. அப்படி போகக்கூடிய சமயத்தில் ஊரில் இருந்த அந்த மக்கள் ஏற்கனவே அவனுடைய அந்த குழப்பத்திலிருந்தும் அந்த கொடுமையிலிருந்தும் காப்பாற்றப்பட்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களானவங்க ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டு அவங்கள கவனிச்சிக்க பொறுப்பாளராக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் நியமிச்சுட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனை நோக்கி பயணப்படுறாங்க. அப்படி போகும்போது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசி, உன்னுடைய மக்கள் எங்கே, ஏன் அவசரமாக மேலே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இறைவா அவங்க பின்னாடி வருவாங்க, நான் உன்னுடைய அருளை தேடி முன்னாடி வந்திருக்கேன் அப்படிங்கும்போது அல்லாஹ் அந்த மக்களை நான் சோதித்தேன். அவங்கெல்லாம் அவங்களுடைய சோதனையில் தோற்று சாமிரியை வழிபட்டு வழிகெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை இறைவன் சொன்ன உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்பவும் கோபமாகவும் கவலைப்பட்டவங்களாகவும் அந்த சமுதாயத்து மக்கள்கிட்ட வந்து, அல்லாஹ் இடத்துல நாம் வாக்குறுதி கொடுத்துருக்கோம், அவனுக்கு எதை ஒன்றையும் இணை வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அதற்கு அந்த மக்களோ, நாங்கள் வேணும்னு இதை செய்யலை, நாங்கள் எங்களுடைய நகைகளையெல்லாம் போட்டோம், சாமிரியும் அவனுடைய நகைகளை போட்டான், அவன்தான் உடலோடு கூடிய ஒரு காளைக்கன்றை சிலையாக செஞ்சு எடுத்தான், அதிலிருந்து சப்தமும் வந்துச்சு, அப்போது அவன் இதுதான் நம்மளுடைய இறைவன், மூசா வழி தவறி சென்றுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அவங்க செஞ்ச தவிர நியாயப்படுத்த பார்க்குறாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நீங்கள் அந்த சிலையை செஞ்சீங்களே, அது உங்களுக்கு எந்த நல்லதையும் தீமையையும் செய்ய முடியாது, அதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் இவ்வாறு செஞ்சீங்க அப்படின்னு, என் சமுதாயத்து மக்களே, அல்லாஹ் மட்டுமே வணங்க தகுதியானவன், என்னை மட்டும்தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரரான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே அந்த மக்களுக்கு உபதேசம் செஞ்சு இந்த தீமையிலிருந்து தடுக்க முயற்சி செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த மக்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் வர வரைக்கும் நாங்கள் இந்த காளைக்கன்றை வணங்குறதுலையே தான் இருப்போம், இதையே நாங்கள் எங்களுடைய கடவுளாக ஏற்று இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் நபியை பார்த்து, நான் உங்ககிட்ட பொறுப்பை படிச்சுட்டு போனேன், இவங்களை இப்படியே விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய தாயின் மகனே, நான் என்னால் முடிந்த அறிவுரையை சொன்னேன், இஸ்ராயலின் மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்பட்டுடுமோ அப்படின்னு நான் பயந்தேன், நான் என்னால் ஆன எல்லா முயற்சியிலையும் ஈடுபட்டு இந்த மக்களை நேர்வழிப்படுத்த தான் முயற்சி பண்ணேன்னு தன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்க. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சாமிரி அப்படிங்கிற மனிதனை பார்த்து, உனக்கு என்ன கேடு, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, இந்த மக்களெல்லாம் பார்க்காத ஒரு காட்சியை நான் பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி ஒரு உருவம் தோன்றுச்சு, அது போகும்போது அதனுடைய காலடி மண்ணை எடுத்து இந்த சிலை மேலே நான் தூக்கி போட்டேன், அதிலிருந்து சப்தம் வந்துச்சு, என்னுடைய மனசு இவ்வாறு செய்யும்படி எனக்கு சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு அவன் சொல்லவே, இன்றோடு இங்கிருந்து நீ சென்றுடு, எங்கேயாவது ஓடி போயிடு, இனி கண்ணுலேயே நீ படக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உனக்குரிய கூலியை கரெக்டான நேரத்தில் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவனை அங்கேருந்து விரட்டுறாங்க. அதன் பிறகு ஷைத்தானுடைய தூண்டுதலின் பேரில் இவங்க செஞ்ச அந்த காளைக்கன்றை எரித்து அதனை கடலில் தூக்கி வீசுவோம் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இப்படியாக ஷைத்தானுடைய தூண்டுதலின் பேரில் சிலை வணக்கத்தை வணங்குறதோ அல்லது இறைவனுக்கு இணை வைக்கிறதோ கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கண்டித்து அல்லாஹ் தன் திருமறையில் இந்த விஷயங்களை சொல்லி காட்டுறான். ஆகவே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படிங்கிறதையும், அந்த மக்கள் காளைக்கன்றை செஞ்சு அதை கடவுளாக வணங்கினதின் பேரில் அவங்க மிகப்பெரிய தவறு இழைச்சிட்டாங்க, எனவே அல்லாஹ்விடத்தில் இதுக்காக பாவமன்னிப்பு தேடி திருந்துங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படின்னும் அந்த மக்களுக்கு அறிவுரை செய்ததின் மூலம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் இந்த காளைக்கன்றினுடைய இறைச்சி, அதாவது மாட்டுக்கறிகளை சாப்பிடுவதற்கு இஸ்லாம் எந்த தடையும் விதிக்கலை, அது ஹலால் வகையை சேர்ந்ததாகவும் இருக்குது. இன்னும் இந்த மாட்டு இறைச்சியில் அதிகமான நியூட்ரிஷன்
மற்றும் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய சத்துக்கள் அதில் நிறைஞ்சிருக்கு. எதிர்ப்பு சக்தியையும் இம்யூன் பவரையும் அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இந்த கறியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது மட்டுமல்லாமல் இன்னொரு சம்பவத்திலையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னோட வீட்டில் இந்த மாட்டுக்கறியை சமைச்சு சாப்பிட்டது குறித்து இறைவன் இன்னும் சில விளக்கங்களை நமக்கு கொடுக்குறான். இதை பற்றி அல்லாஹ் 51வது அத்தியாயத்தின் 24வது வசனம் துவங்கி 37வது வசனம் வரைக்கும் அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லும்போது, இப்ராஹிமின் மரியாதைக்குரிய விருந்தினர்கள் அவங்க கிட்ட வந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த விருந்தினர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சலாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் அறிமுகம் இல்லாத பொரியவங்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்கு விரைஞ்சு சென்று அங்கே பொரித்த கறியை காளைக்கன்றை பொரிச்சு சமைச்சு வச்சிருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு வந்து அந்த விருந்தாளிகளுக்கு உணவாக விருந்தளிக்கிறாங்க. ஆனால் அந்த வந்திருக்கக்கூடிய விருந்தினரோ அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு தங்களுடைய கைகளை நீட்டவே இல்லை. இதை பார்த்துட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்பவுமே பயந்து போகிறாங்க. ஆனால் அந்த வந்த 2 பேரும், நாங்கள் உங்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய வானவர்கள், நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குழந்தை ஒன்று பிறக்க போவதாக, அதாவது முதுமை காலத்தில் கணவனும் மனைவியும் நீண்ட நாட்களாக தங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சு அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொண்டு நற்செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறதாக சொல்லவுமே அந்த மனைவிமாரோ, நானும் மலட்டு கிழவியாக இருக்கேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது அவ்வாறே நடக்கும், இது இறைவனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி அந்த வந்திருக்கக்கூடிய விருந்தினர், அந்த வானவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நற்செய்தி சொல்கிறாங்க. இப்படியாக இந்த செய்தியை சொன்ன பிறகு அவங்க அடுத்ததாக போகக்கூடிய இடம் எது அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தூதர்களே உங்கள் விஷயம் என்ன, வேற எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வானவர்களோ, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு போகிறோம், அவங்க வரம்பு மீறி ஓரின சேர்க்கையில் ஏற்படுறதுனால அந்த மக்களுக்கு அழிவை ஏற்படுத்தும்படி இறைவன் கட்டளையிட்டிருக்கான். ஆகவே அந்த ஊரை அழிக்க போகிறோன்னு சொன்னோன்னே அங்கே இறை நம்பிக்கையாளரான லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த வானவர்கள், அங்கு அவங்களுடைய குடும்பத்தாரில் சிலரை தவிர மீதி பேரை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற வாக்குறுதியோடு அந்த சமுதாயத்துக்கு சென்று அங்கே கல்மாரி மலையை பொழிய செய்து அவங்க செஞ்ச தவறின் காரணமாக அந்த சமுதாயம் அழிக்கப்பட்ட சம்பவத்தையும் இறைவன் சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பதிவில் நாம் காளை கன்றின் விளக்கத்தை பற்றியும் அது சம்மந்தமான விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் வேறொரு விலங்கினத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.